சென்னை மக்கள் சுட்டெரிக்கும் வெயிலை சமாளிக்க சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் பழரசங்களையும் இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பானங்களையும் பருகி கோடை வெயிலை சமாளித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் 100 டிகிரிக்கும் மேல் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்காளாகியுள்ளனர். இந்த நிலையில் உடல் சூட்டை தணிக்க அதிக அளவில் குளிர்பான கடைகளை நாடியுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை உரிமையாளரை நடு ரோட்டில் கொடூரமாக தாக்கிய பாஜக நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜார்ஜ் டவுன் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் ஓஎம்ஆர் பகுதியில் தான் நடத்தி வரும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு காரில் சென்றுள்ளார். அப்போது முன்னால் சென்ற கார் வழிவிடாமல் சென்றதால் பட்டினப்பாக்கம் சிக்னல் அருகே ஹாரன் அடித்து வழிவிடுமாறு சிக்னல் கொடுத்துள்ளார். இதையடுத்து காரில் இருந்து போதையில் இறங்கிய 4 பேர் மணிவண்ணனின் சட்டையை கிழித்து நடு ரோட்டில் ஓட விரட்டி அடித்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். காயமடைந்த மணிவண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள காவல் உதவி ஆய்வாளரை தேடி வருகின்றனர். விழுப்புரத்தில் இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் 30 நிமிடங்கள் சிசிடிவி பழுதானதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழுது குறித்து விழுப்புரம் தொகுதி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பழனி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது சிசிடிவி கேமராக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய யூபிஎஸ்ஸில் பழுது ஏற்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து சிசிடிவி சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் மின் பழுது ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுத்து இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு உரிய பாதுகாப்பை வழங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் நரிமேடு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் மூதாட்டி காயமடைந்தார். நரிமேடு பகுதியைச் சேர்ந்த போதுமணி என்பவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனது பேத்திகளான 2 மாத பெண் குழந்தை மற்றும் 2 வயது பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்த அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக சுகாதார நிலையத்தின் மேற்கூரை இடிந்து போதுமணி மேல் விழுந்ததில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தில் 2 குழந்தைகளும் காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விடிய ஆட்சியில் பழுதடைந்த கட்டிடங்களால் அடிக்கடி விபத்து ஏற்படும் அபாய சூழல் உருவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கடந்த 1 வாரமாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டால் முறையான பதிலளிப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே அப்பகுதியில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டதால் உறவினர்கள் அவதியடைந்தனர். மேலும் இரவு நேரங்களில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் என அனைத்து தரப்பினரும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் தடையில்லா மின் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். திமுக அரசு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் கடைசியாக தேர்தல் நடக்கிற வரையிலும் அதிகமான மின்வெட்டுக்கள் இல்லை. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மிக அதிகமாக அதாவது அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில். இப்படி இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுறதுனால பொதுமக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுறோம். ஒரு பக்கம் கொசுக்கடி, இன்னொரு பக்கம் காற்று இல்லாமல் ஒரு உஷ்ணம், வெயிலின் தாக்கம் வேறு அதிகம். குழந்தைகள், முதியவர்கள், இன்னும் வாலிபர்கள் உள்பட எல்லாருமே பாதிக்கப்படுறோம். கரூர் மாவட்டம் தான் இன்றைக்கி இருக்கிறதுல வெப்பநிலை மிகுந்த அதிகமான அளவில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இங்கே மக்கள்லாம் ரொம்பவும் மின்வெட்டும் தொடர்ந்து இருக்கிறதுனால ரொம்பவும் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்க மக்கள்லாம் யாரும் வீட்டில் படுத்து தூங்க முடியாமல் ஒரு தெருவில் அப்படியே ரோட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடிலாம் இந்த அளவில் இல்லை. இப்போ இதை நிரந்தர தீர்வு காண்றதுக்கு தமிழக அரசு முயற்சி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாய்களில் அகற்றப்படாமல் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் குறித்து விளக்கம் அளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் பறக்கும் ரயில் நிலைய பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள் நிரம்பியதை அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. இதையடுத்து பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள சேப்பாக்கம் பக்கிங்ஹாம் கால்வாய் குறித்து மத்திய மாநில அரசுகளின் சுற்றுச்சூழல் துறை, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டுமென நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர்.
பட்டணம் காத்தான் ராம்நகர் கிழக்கு கடற்கரை சாலை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாலம் அருகே தனியார் மதுக்கடை நடத்த அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தனியார் மதுக்கடை அமைக்க தடை விதிக்க உத்தரவிடக் கோரி ராம்நகர் குடியிருப்போர் சங்க தலைவர் தலைமையில் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திமுக உடன்பிறப்புகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையால் நீர்மூர் பந்தல் கொட்டகைக்கு தீ வைக்கப்பட்டது. அமரடக்கியில் திமுகவினரிடையே இருக்கும் உட்கட்சி பிரச்சினை காரணமாக இரு பிரிவுகளாக பிரிந்து தனித்தனியாக கோடைக்கால நீர்மூர் பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் திறப்பு விழாவின் போது திமுகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் காலையில் திறக்கப்பட வேண்டிய நீர்மூர் பந்தல் திறப்பு விழா மதியம் 3 மணி அளவில்தான் நடைபெற்றது. இந்த நிலையில் புதிதாக திறக்கப்பட்ட நீர்மூர் பந்தலுக்கு நள்ளிரவில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்துள்ளனர். திமுகவின் உட்கட்சி பிரச்சனையால் நடந்த இந்த சம்பவம் அறந்தாங்கி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்காடு மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சென்ற தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தத்தளித்து வருவதாக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளனர். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பாரம் தூக்கும் தொழிலாளர்களுக்கு போதிய குடிநீர் வசதி இல்லை என வருத்தத்துடன் கூறுகின்றனர். சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் 200 முதல் 300 ரூபாய் வரையில் உள்ளது. அதில் 100 ரூபாய் உணவிற்கு செல்வதாகவும் குடிநீரை தனியாக விலை கொடுத்து வாங்குவதால் சம்பளத் தொகையை சேமிக்க முடியவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாளைக்கு 300 கிடைக்குது, 200 கிடைக்குது. அது சாப்பாடு 100 ரூபா, 150 ரூபா. குடிநீருக்கு பாத்ரூம் போனால் 30 ரூபா, ஈவினிங்கு போனால் 10 ரூபா. குளிக்க தண்ணி எந்த டேங்கிலும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதனால் ரொம்ப எங்களுக்கு பெரிய மக்களுக்கெல்லாம், கூலிக்கார மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியுது சார். கிடைக்கிறது ரொம்ப, வீட்டுக்கு ஒரு 200 ரூபா கூட அனுப்ப முடியல சார். இங்கேயே சாப்பாடு செலவு, அது குளிக்கிறதுக்கு 30, இதெல்லாம் கிடைக்கிறதுனால எங்களுக்கு மிச்சம் பண்ண முடியல சார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்து அழைத்து வந்த போலீஸ் வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் அவலங்கள் குறித்து தொடர்ந்து தனது சவுக்கு மீடியா யூடியூப் சேனலில் பேசி வரும் சவுக்கு சங்கர் மற்றும் அந்நிறுவன ஊழியர்கள் மீது விடியா அரசின் ஏவல்துறை பொய் வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் மேலும் புதிய வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை கோவை அழைத்துச் செல்லும் வழியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலையில் போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் சவுக்கு சங்கர் காயமடைந்த நிலையில் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் வேறொரு போலீஸ் வாகனத்தில் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.